வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக சார்பில் போட்டியிடும் 164 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தார் மு.க.ஸ்டாலின். கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக களம் இறங்குகிறார் மு.க.ஸ்டாலின். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி மீண்டும் போட்டி. காட்பாடியில் துரைமுருகன், சைதாப்பேட்டையில் மா. சுப்பிரமணியன், ஆலந்தூரில் தாமு அன்பரசன், துறைமுகத்தில் சேகர்பாபு, திருவண்ணாமலையில் ஏவாவேலு, திருச்சி மேற்கில் கே.என். நேரு போட்டி. ராசிபுரம் மதிவாணன், ஒட்டன்சத்திரம் சக்கரபாணி, குன்னம் சிவசங்கர், திட்டக்குடி சி.வி. கணேசன், திருமயம் ரகுபதி, திருப்பத்தூரில் பெரிய கருப்பன் போட்டி. ஆத்தூரில் ஐ. பெரியசாமி, குறிஞ்சிப்பாடி எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அருப்புக்கோட்டை கே.எஸ்.ஆர்., ஈரோடு மேற்கு முத்துசாமி, தூத்துக்குடி கீதா ஜீவன், திருவெரும்பூர் அன்பில் மகேஷ், சேலம் வடக்கு ராஜேந்திரன், மதுரை கிழக்கு மூர்த்தி, முதுகுளத்தூரில் ராஜகண்ணப்பன் போட்டி. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த ஓபிஎஸ் போடி தொகுதியிலும் ஒரத்தநாட்டிலும் வைத்திலிங்கமும் போட்டி. மனோஜ் பாண்டியன் ஆலங்குளத்திலும் தோப்பு வெங்கடாச்சலம் பெருந்துறையிலும் போட்டியிடுகிறார். மனோ தங்கராஜ், கயல்விழி மற்றும் காந்தி ஆகிய 3 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுப்பு. பரந்தாமன், ஐட்ரிமூர்த்தி, எஸ்.ஆர். ராஜா, கருணாநிதி, கே.பி. சங்கர் உள்ளிட்ட சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலருக்கு கல்தா. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 15இல் திமுக போட்டி. வேளச்சேரி தொகுதியை மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியது திமுக. திமுக தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக மெகா கூட்டணியாக இருந்தது, தற்போது மெகா கூட்டணியாக மாறி உள்ளது என பேட்டி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகள் அறிவிப்பு. பொன்னேரி, திருப்பெரும்புதூர், சோளிங்கர், உதகை, ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி, திருவாடனை, திருவைகுண்டம், நாங்குநேரி, குளச்சல், விளவங்கோட்டில் போட்டி. பிள்ளையூர், வேளச்சேரி, ஊத்தங்கரை, துறையூர், கவுண்டம்பாளையம், ஆத்தூர், பென்னாகரம், சிங்காநல்லூரில் காங்கிரஸ் போட்டி. அம்பாசமுத்திரம், கிருஷ்ணகிரி, உசிலம்பட்டி, சங்கரன் கோவில், மேலூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு. சென்னை தியாகராய நகர் எம்எல்ஏ ஜே. கருணாநிதி கட்சி பதவியிலிருந்து விலகுவதாக திமுக தலைமைக்கு ராஜினாமா கடிதம். தியாகராய நகர் திமுக வேட்பாளராக ஜே. அன்பழகனின் மகன் ராஜா அன்பழகன் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விலகல். திமுக கூட்டணியில் விருதாச்சலம், விருதுநகர், தருமபுரி, குடியாத்தம், சேலம் மேற்கு தொகுதிகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கீடு. போளூர், பல்லாவரம், திருத்தணி, ஓமலூர், மயிலம் ஆகிய தொகுதிகளில் தேமுதிக போட்டி. சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவிப்பு. விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா, விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரனும் களம் காண்கின்றனர். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு காட்டுமன்னார் கோவில், செய்யூர், திருப்போரூர், அரக்கோணம் தொகுதி ஒதுக்கீடு. திண்டிவனம், பெரியகுளம், கள்ளக்குறிச்சி, பன்ருக்கி உள்ளிட்ட 8 இடங்களில் விசிக போட்டி. கீழ்வேளூர், கந்தர்வக்கோட்டை, பத்மநாபபுரம் தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போட்டி. பழனி, திருவொற்றியூர் உள்ளிட்ட 5 தொகுதிகள் அறிவிப்பு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பு. தளி, திருத்துறைப்பூண்டி, திருவில்லிபுத்தூர், திருப்பூர் வடக்கு, பவானிசாகர் ஆகிய 5 இடங்கள் ஒதுக்கீடு.
திமுக கூட்டணியில் மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு, கடையநல்லூர், சீர்காழி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கீடு. 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும் 1 தொகுதியில் தனி சின்னத்திலும் மதிமுக போட்டி. (2026) சட்டமன்ற தேர்தலில் மதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ. மொடக்குறிச்சியில் செந்தில்நாதன், கடையநல்லூரில் ராஜேந்திரன், சீர்காழியில் செந்தில் செல்வன், மதுரை தெற்கில் பூமிநாதன் போட்டி. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிப்பு. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் திருச்செங்கோட்டில் ER ஈஸ்வரன், பொள்ளாச்சியில் நித்யானந்தன் போட்டி. மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நாகை தொகுதியில் ஜவாஹிருல்லா, மணப்பாறை தொகுதியில் அப்துல் சமத் போட்டி. மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் சிதம்பரம் தொகுதியில் தமிமுன் அன்சாரி களம் காண்கிறார். அதிமுக, திமுக இடையே 121 தொகுதிகளில் நேரடி போட்டி. அதிமுக கூட்டணி கட்சிகளை 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சந்திக்கிறது திமுக. திமுக, பாஜக இடையே 18 தொகுதிகளில் நேரடி போட்டி. தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தமாகவை 4 இடங்களிலும் நேரடியாக சந்திக்கிறது திமுக. அதிமுக, காங்கிரஸ் இடையே 18 தொகுதிகளில் நேரடி போட்டி. சிவகாசி, மேலூர், சிங்காநல்லூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட தொகுதிகளிலும் அதிமுக எதிர்கொள்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ், பாஜக இடையே 4 தொகுதிகளில் நேரடி போட்டி. பாமகவை 3 இடங்களிலும் அமமுகவை 2 இடங்களில் சந்திக்கிறது காங்கிரஸ். அதிமுக, தேமுதிக இடையே 6 இடங்களில் நேரடி போட்டி. விருதாச்சலம் உள்ளிட்ட 4 இடங்களில் பாமகவுடன் மோதுகிறது தேமுதிக. அதிமுக, விசிக இடையே 5 தொகுதிகளில் நேரடி போட்டி. பாமகவுடன் 2 இடங்களிலும் அமமுகவுடன் 1 இடத்திலும் விசிக மோதுகிறது. NDA கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார் டிடிவி தினகரன். சைதாப்பேட்டையில் செந்தமிழன், பெரியகுளம் தொகுதியில் கதிர்காமம், காரைக்குடியில் தேர்போகி பாண்டி, திருச்சி மேற்கில் தொட்டியம் ராஜசேகரன் போட்டி. அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி மதுரை மத்திய தொகுதியில் போட்டி. அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. (2026) சட்டமன்ற தேர்தலில் தொகுதிகளை குறைத்து கூட்டணி கட்சிகளுக்கு திமுக அற்புத பரிசு வழங்கியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திமுகவின் தேர்தல் அறிக்கைகள் வெற்று அறிவிப்புகள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை திட்டமிட்டு கொள்ளையடித்த கட்சி திமுக எனவும் சாடல். ராஜபாளையம் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் பேட்டி. இரட்டை இலை சின்னமா தாமரை சின்னமா என ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் தாமரை சின்னம் என்பதை உறுதி செய்தார். (234) தொகுதிகளிலும் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை ஞாயிற்றுக்கிழமை வெளியிடுகிறார் விஜய். ஆதவ் அர்ஜுனா மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் 234 தொகுதி வேட்பாளர்களையும் தனியே அழைத்து நேர்காணல் செய்ததாக தகவல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து புகார் அளித்தார் தாவேகா தலைவர் விஜய். சென்னை, பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நேரில் புகார். தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்காத அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்க. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மனு.
சென்னை பெரம்பூரில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி. மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூரில் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு அனுமதி வழங்கியது தேர்தல் ஆணையம். விஜயுடன் கூட்டணி அமைக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. விஜய் இணைந்தால் எங்களது வாக்கு வங்கிதான் பாதிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. காங்கிரஸில் இணைந்தார் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன். டெல்லியில் காங்கிரஸ் முதன்மை பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். சென்னை மதுரவாயல் அருகே மூட்டை மூட்டையாக கைப்பற்றப்பட்ட பண மூட்டைகளை கணக்கீடு செய்யும் பணி நிறைவு. 7 மூட்டைகளில் மொத்தம் 5,57,00,000 ரூபாய் பணம் இருந்ததாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தகவல். மதுரை அலங்காநல்லூர் அருகே கோவில் திருவிழாவில் பயங்கர வெடி விபத்து. 15க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்த நிலையில் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு. கடந்த 5 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். வருகிற 30ஆம் தேதி புதுச்சேரியில் எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆவலுடன் இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. தனது அனைத்து அதிகாரங்களையும் பறித்துவிட்டது பாஜக. பாஜக ஆட்சிக்கு வந்தால் புல்டோசர்களை பயன்படுத்தி அனைவரையும் வெளியேற்றுவார்கள் என்றும் புகார். ஸ்ரீநகரிலே தேசிய நெடுஞ்சாலையின் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. 7 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி.